எழுப்புதல் போது கூட்டி சேர்க்கிறது நினைக்காதீங்க. கூட்டி சேர்ப்பாரு. கூட்டி சேர்த்ததை ரெண்டா பிரிச்சு ஒரு கூட்டத்தை அழிப்பதுதான் எழுப்புதல். பாகாலை வணங்குகிறவர்களுக்கும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவாரு. மோசேயின் கூட்டத்துக்கும் கோராகின் கூட்டத்திற்கும் வித்தியாசத்தை காட்டுவாரு. எல்லாம் ஒண்ணு சேராது. தண்ணியும் எண்ணெயும் என்னைக்கும் சேராது. கர்த்தருடைய பிள்ளையும் உலகத்துல ஒத்த வேஷம் தரிக்கிறவனும் சேர மாட்டான். படிக்கிற இடத்துக்கு ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிக்க போது நீ எப்படி கர்த்தருக்காக எரிஞ்சு பிரகாசிக்கிறன்றது அங்க போய் காட்டு. உன் கிளாஸ் ரூம்ல இருந்து கொத்து கொத்தா ஆத்துமாக்களை அள்ளி கொண்டு கர்த்தர் பக்கம் வருவேன். ஐயா வேலை ஸ்தலத்துக்கு போங்க ஐயா, பீடி குடிக்க, சிகரெட் குடிக்க, சாராயம் குடிக்க கூப்பிடுவான். என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் ஒரு ஆலயமா இருக்கிறேன். இந்த குடி எனக்கு வேணாம், என் ஆண்டவர் முக்கியம். நீங்க வந்து பாருங்க, கொல்ல கொள்ளையா ஆத்துமாவை கொண்டு வந்து சேர்ப்பாரு. அம்மா இந்த சீரியல், சிற்றின்பம், ஒட ஆசை, நக ஆசை, பண ஆசை, பெருமை, இது எல்லாத்துக்கும் சாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கிராமங்களை ரட்சிக்கிறது கர்த்தர் பக்கம் திருப்பறதை பாப்பீங்க. எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? நீங்க அசையணும். செத்தவர்கள் கூட்டத்தில் தாபரிக்காதீங்க. செத்த கிரியைகளுக்குள்ள வாசமா இருக்காதீங்க. எந்த காரியத்துக்கு ஞானஸ்நானத்துல செத்து புது மனுஷியா வந்திருக்கீங்களோ திரும்பி பார்க்காதீங்க. கலப்பையில கை வைத்தவர்கள் முன்னே செல்லுங்க. சிலுவையை நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறாரு. கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி அக்கினியாய் நம்மளை நடத்துவாரு. எரிஞ்சா மட்டும்தான் பிரகாசம். எழும்பி எரிஞ்சா மட்டும்தான் பிரகாசம். கர்த்தர் எழும்பு பிரகாசினர். எழும்பினவர்கள் எரிய விட்டு கொடுத்தா மட்டும்தான் பிரகாசிப்பாங்க.